மக்களுடைய எதிர்பார்ப்பு பொருட்களுக்கு விலை குறையுமா, பெட்ரோலுக்கு விலை குறையுமா அப்படின்ற கேள்வி இருந்துச்சு. அந்த கேள்விக்கு ஒரு விடை ஒன்று தந்திருக்கிறாங்க. அதாவது ரூ. 344 விற்கப்பட்ட பெட்ரோல் 92 ரக பெட்ரோல் இப்பொழுது ரூ. 12 குறைக்கப்பட்டு ரூ. 332 விற்பனை செய்யப்படுகிறது. அதே போன்று 95 ரக பெட்ரோல் வந்துட்டு ரூ. 379 விற்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு ரூ. 2 குறைச்சி ரூ. 377 இப்பொழுது விற்பனை செய்யப்படுகிறது. டீசலுடைய விலை ரூ. 317 இருந்துச்சு. அதுக்கு ரூ. 10 குறைச்சி ரூ. 307 இப்போ விற்பனை செய்கிறாங்க. சூப்பர் டீசலுடைய விலை ரூ. 355 இருந்துச்சு. அதுக்கு ரூ. 3 குறைச்சி ரூ. 352 விற்பனை செய்யப்படுகிறது. மண்ணெண்ணெய் ரூ. 202 இருந்துச்சு. அது ரூ. 202 தான் இருக்குது. அதில் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படவில்லை. அப்போ மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னால், பெட்ரோலுக்கு விலை குறையுமா, டீசலுக்கு விலை குறையுமா, மண்ணெண்ணெய்க்கு விலை குறையுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நிச்சயமாக அதை குறைச்சிருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்கள் 3 வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் ரூ. 128 அடித்த பெட்ரோல் எவ்வளோ ரூ. 128 கொடுத்து நாங்கள் வாங்கின பெட்ரோல் இப்பொழுது விலை குறைக்கப்பட்டு ரூ. 332 விற்பனை செய்யப்படுது. இல்லைங்க நான் சொன்னது. அதே போன்று ரூ. 110 கொடுத்து அடித்த டீசல் இப்பொழுது ரூ. 317 ரூ. நாங்கள் வாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்குது. அதே போன்று ரூ. 30 நாங்கள் வாங்கின மண்ணெண்ணெய் ரூ. 202 குறைச்சிருக்கிறாங்க. விளைஞ்சா அதாவது நம்ம அப்படி வாங்கினது தான் இப்போ நாங்கள் விலை குறைச்சி இந்த விலைக்கு வாங்குறோம். விளைஞ்சா ரூ. 32 வாங்கின மண்ணெண்ணெய் இப்போ விலை குறைஞ்சி எவ்வளோக்கு வாங்குறோம்? ரூ. 202 வாங்குறோம். ரூ. 128 அடித்த 1 லிட்டர் பெட்ரோல் இப்போ நாங்கள் எவ்வளோக்கு அடிக்கிறோம்னு சொன்னால் ரூ. 334 விலை குறைச்சிருக்கிறாங்க. விலங்க சொல்கிறது சரி. இப்போ தேர்தல் காலம் நெருங்கும் போது சீனி, பருப்பு, மாவு, டீசல், பெட்ரோல் இது எல்லாத்துக்கும் விலை குறையும். ஜனாதிபதி ஆயினத்துக்கு பிறகு அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு 3 மாதம் 4 மாதம் வரும்போது அது அதிகரிக்கத்தான் செய்யுமோ தவிர அது குறையாது. உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் ஒரு ரூ. 10 விலை குறைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்போ ரூ. 10 விலை குறைச்சா அது ரூ. 50 திருப்பி கூடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்படி தான் வளமையாக பல வருடங்களாக செய்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த முறையாவது மாற்றங்கள் ஏற்படுதா அப்படின்றத பார்ப்போம். மக்கள் நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்தால் அந்த மாற்றத்தை நாங்கள் கொண்டு வரலாம். தலைவர் மட்டும் வந்தால் பிரயோசனம் இல்லை. மக்களும் அதை கேள்விகளுக்கான பலத்தை மக்களுக்கு கொடுக்கணும். அந்த மக்களுடைய கேள்விக்கேற்ற மாதிரி அந்த ஜனாதிபதி வேலை செய்தால் அது நன்றாக நடக்கும் அப்படின்றது ஒரு விடயம். இது எவ்வாறாக இருந்தாலும் இப்போ விலையெல்லாம் குறைச்சிருக்கிறாங்க, பரவாயில்லை. இப்போ மக்களுடைய கஷ்டங்கள் அதாவது அரசியல்வாதிகளுக்கு தெரியுது. இப்போ ஒவ்வொருத்தருடைய இந்த ஜனாதிபதி வேட்பாளர்களுடைய கொள்கைகள் வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய பேப்பர் கொடுக்குறாங்க. அன்ருகுமார் திசாநாயக்க ஒரு கட்டு பேப்பர் கொடுக்குறாரு. ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கொள்கைன்னு ஒரு பேப்பர் வந்திருக்குது. சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு கட்டு பேப்பர் கொடுத்துருக்குறாங்க. நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தான் இன்னும் பேப்பர் அடிக்கலை. அவர் அடித்து இப்போ நாளை அண்டைக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் கொள்கையை வந்துட்டு நாளை அண்டைக்கு சொல்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது இந்த மொட்டு கட்சியில் ஜனாதிபதி வேட்பாளர் யாருன்னு கேட்கும்போதே வரும் தம்பி ஆனால் வராது அப்படின்னு சொல்லி தம்மிக பெரர் அவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அடுத்தண்டு காலையில் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளராக நின்று கொண்டிருந்தாங்க. இப்போ கொள்கை என்ன அப்படின்னு கேட்டால் நாங்கள் சொல்லுவோம் ஆனால் சொல்ல மாட்டோம், ஆனால் சொல்லுவோம், டைமுக்கு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி அதையும் ஒரு எதிர்பார்ப்பை வச்சு தான் அவங்க அந்த கொள்கைகளை கூட வச்சிருக்கிறாங்க. சரி, கொள்கைகளின் பக்கம் திரும்பி பார்த்தா மதிப்புக்குரிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கொள்கை என்னவாக இருக்குதுன்னு சொன்னால், வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அவர்களுடைய அந்த தொழிலை நாங்கள் வந்துட்டு என்ன செய்ய போகிறோம், அவர்களுக்கு செய்யக்கூடிய அந்தந்த விஷயங்களை அது சம்மந்தமான தொழில் செய்கிறாங்க தானே, அந்த தொழிலை நாங்கள் அபிவிருத்தி செய்யறதுக்கான வளமைகளை நாங்கள் கொண்டு வருவோம். அதே போன்று நாங்கள் டீசல், பெட்ரோல் அதுக்கெல்லாம் போலின் இருந்துச்சு, இப்போ இல்லாமல் ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி போலின் இருக்கும்? காசு இருந்தால் தானே போலியில் போய் நிற்பாங்க. இப்போ காசும் இல்லை. ஏற்கனவே இருந்ததுனால கொஞ்சம் போலியில் போய் நின்றாங்க. இப்போ அது அடிக்கிறதுக்கு காசு இல்லாதனால போலியில் இல்லாமல் இருக்கிறாங்க. இல்லாட்டி அதுவும் போலினாக தான் இருக்கும். அடிக்கிறதுக்கு காசு இல்லாதனால, பெட்ரோல் வாங்குறதுக்கு காசு இல்லாதனால வீட்டில் வெளில இருக்கிறாங்க. அதே போன்று ரூ. 700 வந்திருந்த கரண்ட் பில் சாதாரணமாக இப்போ ரூ. 4000 போய் கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ 2 மாதம் பில் கட்டலை அப்படின்னு சொன்னால் கரண்டை வெட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீமே வருது. ஒவ்வொரு ஊருக்கும் டீம் ஒன்றே வந்து கொண்டிருக்குது. உங்களோட ஊருக்கும் வந்திருக்காங்களா அப்படின்றது சொல்லுங்கள். அப்போ அதெல்லாம் இல்லாமக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது என்னது, எல்லாத்தினுடைய விலையையும் குறைச்சி, அதாவது வரிச்சுமையையும் நாங்கள் குறைக்க போகிறோம், அதே மாதிரி ஒரு அபிவிருத்தியான நாட்டை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்ற கொள்கையை அவர் வச்சிருக்கிறார். சரி, ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கொள்கை அப்படி இருந்தாலும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய மேடைகளில் தேர்தல் கமிஷன் இது இருக்குது தானே, அவங்க வந்து ரைடு பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால்,
அரசாங்க சொத்துக்களை பயன்படுத்தி மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க போன விஷயத்துலாம் இப்போ சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் வந்திருக்கு. அந்த இளைஞர்கள் கூட்டத்தில் வந்து என்ன செஞ்சுருந்தாங்க, இரவு சாப்பாடு கொடுக்க போனது அதை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு பகல் சாப்பாடு கொடுக்க போனதை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அப்போ அரசாங்க காசுகளில் மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அதாவது எனது தேர்தலுக்காக வேண்டி வீணா செலவழிக்க கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி தேர்தல் கமிஷன் பாஞ்சிருக்கிறாங்க ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கூட்டத்துகளில். சரி, அது அப்படி இருக்குது. எது எவ்வாறாக இருந்தாலும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கொள்கை அப்படி இருக்குது. அந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய மேடையில் பேசக்கூடிய சாமர சம்பத் தசநாயக்க இருக்கார் தானே, மதிப்புக்குரிய மந்திரி சாமர சம்பத் தசநாயக் அவர்கள் நக்கல் அடிச்சிருந்தாருன்னு சொன்னால், ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு குழந்தை இல்லை, அவரோட கலிசன் ட்ரௌசர் வழுகி கீழே விழும், அதை தூக்கி போட்டாவது அவர் என்ன செய்வார், அவரோட வேலை செய்வார் அப்படின்னு சொல்லி நக்கல் அடித்த மாதிரியும் இருந்துச்சு, கிண்டல் அடித்த மாதிரியும் இருந்துச்சு. அது என்னத்துக்கு சொன்னார் அப்படின்றது தெரியல. சாதாரணமாக மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணுமா இருந்தால் மக்களுக்கு நல்ல ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். ஆனால் அங்கே இருக்கிற மேடையில் இருக்கிறவங்க கொடுக்குற விளக்கம் இருக்குது தானே, ரவுடிகளுடையும் அதே மாதிரி ஜோக்கர்களுடைய இதாகத்தான் எனக்குண்டா தெரியுது. உங்களோட பார்வையில் என்ன அப்படின்றது சொல்லுங்கள். அதே போது நம்மளோட நாமல் ராஜபக்ஷ அவர்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்டால், ஜனாதிபதி வேட்பாளர் டைமில் வந்து ஜனாதிபதி வேட்பாளர் யாருன்னு கேட்கும்போது வரும் தம்பி ஆனால் வராது அப்படின்னு சொல்லி யார் வருவாங்கன்னே சொல்லவே இல்லை. கடைசியில் ஒரு நாள் நியமித்து அதுக்கு பிறகு அதில் இருந்து இயலாது இன்னொரு நாளைக்கு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க, இவர் தான் ஜனாதிபதி வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இப்போ அவர்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்டால், வரும் ஆனால் வராது, நாளை அன்றைக்கு தான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. எது எவ்வாறாக இருந்தாலும் அவங்களோட பேப்பர் இன்னும் பிரிண்ட் பண்ணி வரல அப்படின்னு நினைக்கிறேன். வந்ததுக்கு பிறகு அவர்களுடைய கொள்கை என்னன்னு சொல்லுவாங்க. அதுக்கிடையில் அவர் கொள்கையில் சில கொள்கைகள் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த கடன் இருக்குது தானே, கடனை வந்து மக்களுக்கிட்ட இருந்து காசை வாங்கி நாங்கள் கடன் கொடுக்காம நாங்களாவே அந்த கடனை கொடுப்போம், நாட்டினுடைய கடனை நாங்கள் தீர்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. வீடெல்லாம் விற்றுட்டு வீடு வாசல் காணி எல்லாத்தையும் விற்றுட்டு வந்து கடனை கொடுக்க போகிறாங்களா? அப்படி கொடுத்தாலும் அந்த கடனை கொடுத்து முடிக்க முடியுமா? எங்கேருந்து கடனை கொடுக்க போகிறாரு அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. உங்களோட விளக்கம் என்ன அப்படின்றத நீங்கள் கட்டாயம் எனக்கு சொல்லுங்கள். அதே போன்று நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சொல்லியிருந்தார்கள் என்ன சொன்னால், இப்போ நாட்டில் இருக்கக்கூடிய வரி சம்பந்தமான திட்டம் வந்துட்டு பிழை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது யாருடைய திட்டம்? இது யோசிச்சு பாருங்க. இது ரணிலுடைய திட்டமா? இல்லை தானே, சித்தப்பாவுடைய திட்டம். என்ன கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் தானே கொண்டு வந்திருந்தார் இந்த திட்டத்தெல்லாம். அதைத்தானே இப்போ அதை நடத்தி கொண்டு போகிறதா ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அப்போ தன் அப்பா செய்த திட்டம் இதெல்லாம், அப்பாட தம்பி செய்த திட்டம், அந்த திட்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாரு? நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் எப்படி கடனை கொடுக்க போகிறாருன்னு சொன்னால், நாட்டில் வரி வாங்குறதும் இல்லையா, வரியை கூட்டுறதும் இல்லையாம், வரிக்கு எந்த விதமான விஷயமும் செய்கிறது இல்லையாம், ஆனால் நாட்டினுடைய கடனை தீர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது எந்த கணக்கு, எப்படி அதை படித்து கொடுத்தாங்க, எந்த ஸ்கூலில் அந்த பாடத்தை படித்து கொடுத்தாங்க அப்படின்றது தெரியாது. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சு அப்படி ஒன்று இருக்குதான்னு சொல்லுங்கள். ஒரு நாட்டில் வரி ஒன்று வந்தால் தான் நாட்டுக்கு வருமானம் வரும். வரி ஒன்று இருக்கணும், வரி இருக்கணும். அப்போ அந்த வரியின் மூலமாகத்தான் என்ன செய்வாங்க, நிறைய விஷயங்களை சாதிக்கலாம், நாட்டிலுடைய பல விஷயங்களை சாதிக்கலாம். அப்போ அந்த வரியே இல்லாமல், வரிக்கு எதுவுமே செய்யாமல், வரியை கூட்டாமல், வரியை கொடுக்காம எப்படி இந்த நாட்டை அபிவிருத்தி செய்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது. அது அப்படி இருக்குது. சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய பக்கம் வந்தால் அவர் சொல்கிறாருன்னு சொன்னால், ஏழ்மைத்தனத்தை இல்லாமாக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏழ்மைத்தனத்தை இல்லாமாக்க போகிறேன், 24 மாதங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 20,000 ரூபாய் காசு வாரத்துக்கான விஷயத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ரணில் அவர்களுடைய கொள்கையில் சொல்லியிருந்தாருன்னு சொன்னால், இந்த அஸ்வஸ்மா காசு இருக்குது, அந்த கியூஆர் காசு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த காசு 6 மாதத்துக்கு ஒரு தரம் புதுப்பிச்சு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நிறைய மக்கள் போலியில் அவஸ்தப்பட்ட விஷயத்தை நாங்கள் பார்த்துருந்தோம். இந்த கியூஆர் காசு எடுக்கிறதுக்காக வேண்டி சில மக்களுக்கு அது இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க, சில மக்களுக்கு அது இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, அக்கௌண்ட் ஒன்று திறந்தால் தான் அது போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி பல பிரச்சனை இருந்துச்சு விளைஞ்சா, அப்படி பல சிக்கல் இருந்துச்சு. இப்போவும் நிறைய மக்கள் அந்த கியூஆர் காசு முழுமையாக கொடுக்கப்படலை அப்படின்ற ஒரு குறைபாடுகள் அங்கே இருந்து கொண்டு இருந்துச்சு. இப்போ சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய திட்டம் என்னன்னு சொன்னால், ஏழ்மைத்தனத்தை இல்லாமக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 20,000 ரூபாய் மாதம் கிடைக்கிறதுக்கு மாதிரி நாங்கள் 24 மாத காலங்களுக்கு நாங்கள் அதை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ரோடுகளில் பிச்சை வாங்கி திரிகிற கூட்டத்தை முதல்ல இல்லாமாக்கினா அதுவே ஒரு பெரிய விஷயம். அவங்க வந்துட்டு அண்ணா தாங்களண்ணான்னு ஒருத்தர் கூட விடுறாங்கல்ல. அப்போ அதுக்குரிய விஷயத்தை அவங்களுக்கான ஒரு ஹோம் ஒன்றை நிறுவி அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அது நல்லா இருக்கும். சரி, அது மட்டும் இல்லாமல் 5,000 ரூபாய்க்கு உரம் கொடுக்க போகிறதாக நம்மளோட சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல்
விவசாயிகளுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான ஒரு வழிகளை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே போன்று QR தொழில்நுட்பம் மூலமாக விவசாயிகளுக்கும் விவசாயம் தொடர்பான மக்களுக்கும் வந்துட்டு பெட்ரோல் மற்ற எரிபொருள் விஷயங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் பெற்றுக் கொடுக்கறதுக்கான ஒரு வழியொண்டை அவங்க செய்து கொடுக்க போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லி அவருடைய கொள்கை இருந்து கொண்டிருக்குது. அதே போன்று அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய கொள்கைகளை பார்த்தால் அவர் வந்து ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு பக்கத்திலேயும் ஒவ்வொரு பாடசாலைகள் திறக்க போகிறதாக சொல்கிறாங்க. சிறு பிள்ளைகளுக்குரிய அத்தியாவசியமான பொருட்களுக்குரிய விலையை குறைக்க போகிறதா சொல்கிறாங்க, வரியை குறைக்க போகிறதா சொல்கிறாங்க. இப்படி பல விஷயங்களை அவர் சொல்லி கொண்டிருக்கிறாரு. போக்குவரத்து விஷயங்களை நாங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு நான் கொண்டு வர போகிறோம். தொழில்நுட்ப பக்கத்தில் நாங்கள் ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை கொண்டு வர போகிறோம். அதே மாதிரி இந்த விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கும் நாங்கள் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பலவிதமான கொள்கைகளை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் ஒரு கொள்கை ஒன்று முன்வைக்கிறேன், சரியா? இந்த கொள்கை யாருக்கிட்டையாவது இருக்குதா அப்படின்னு சொல்லுங்கள். ஒருத்தர் பேப்பரில் நான் இதை காணலை. அதாவது இந்த வீதிகளில் செல்லும் போது வீதிகளுக்கு வாகனத்தை போடும்போது வாகனம் வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வீதிகளுக்கு வாகனத்தை போடும்போது அவங்க வருஷத்துக்கு ஒரு வரி கட்டுறாங்க. எதுக்காக வேண்டி? வீதிகளில் போகிறாங்க, அவங்க உழைக்கிறாங்க அப்படின்றதுக்காக வேண்டி. இந்த வீதிகளில் போகும்போது ஆடு மாடு குறுக்க இருக்குது, ரோட்டை ஆடு மாடு குறுக்க இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் வாகனங்கள் அதில் முட்டுது. ஒரு ஆட்டோவாக இருக்கலாம், இல்லை புஷ் சைக்கிளாக இருக்கலாம், அல்லது மோட்டார் சைக்கிளாக இருக்கலாம். இவங்களுக்கு பெரிய வாகனங்கள் பிரச்சனை இல்லை. இந்த சின்ன வாகனங்கள் இப்படி போகும்போது ஆடு ஒன்று குறுக்க இருக்குது, ஆடு பட்டுட்டுது. இப்போ பைக் உடஞ்சிட்டுது, இல்லை ஆட்டோவுக்கு சேதம் ஏற்பட்டுது, ஆட்டோ மூலமாக இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆகிட்டுது. இந்த சந்தர்ப்பத்தில் இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு கேட்டால், அந்த ஆக்சிடென்ட் பட்டவன், அந்த அடிப்பட்டவன் அவன்ட கையாலே காசு செலவழிச்சு கொண்டு போகிறான். ஒரு பைக்கில் ஒரு துண்டு உடைஞ்சா அந்த பைக்கை செய்கிறதுக்கு அவனே செலவழிச்சு கொண்டு அவன் போய் கொண்டிருக்கிறான். ஒரு ஆட்டோவில் சேதம் வந்தால் இல்லை ஆக்சிடென்ட் பட்டாலோ அவங்களே செலவழிச்சு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆடு வச்சிருக்கிறவங்களுக்குரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் இன்னும் எடுக்கலை. வீதிகளில் இன்னும் ஆடு மாடுகள் நடமாடுறதை நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இதற்கான ஒரு வழியை நீங்கள் எப்பயாவது எடுத்திருக்கிறீங்களா? இது போக்குவரத்தை வந்துட்டு திறன்மிக்க ஒரு போக்குவரத்து விஷயத்தை செய்ய போறோம் அப்படி இப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. இந்த போக்குவரத்தில் முக்கியமான ஒரு விஷயம் இது. ஒரு மாடு குறுக்கறுத்து டக்குன்னு இப்போ ஒரு மனுஷன் ஒரு அவசரமாக ஒரு ஹாஸ்பிட்டல் போவான், அப்படி இல்லை ஒரு கடைக்கு போகணுன்னு போவான், வீட்டை அரிசி அடுப்பில் வச்சுட்டு உப்பு இல்லைன்னு போவான். இப்படி போகிற சந்தர்ப்பத்தில் அதிவேகமாக போகிறத நான் சொல்லலை, சாதாரணமாக கடைக்கு போகிறதுக்கு போவான். அப்படி போகிற சந்தர்ப்பத்தில் அவசரமாக ஒரு மாடுண்டோ ஒரு ஆடுண்டோ குறுக்கறுத்து அவன் ஆக்சிடென்ட் ஆகினால் இதுக்கு யார் வண்டி கட்டுறது? அந்த மாட்டுக்காரன்ட்ட நீங்கள் வாங்கி தருவீங்களா அப்படின்றது சொல்லுங்கள். அப்படி இல்லை, இந்த மாடுகள் ஆடுகளை ரோட்டுக்கு விட்டால் அதுக்கு ஒரு ஃபைன் ஒன்றை பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது வேலை திட்டங்கள் எடுத்துருக்கிறீங்களா? ஃபைன் பண்ணணும் கட்டாயம். ஆடு மாடுகள் கால்நடைகளை வளர்க்கும் போது அதுக்குரிய ஆளை போட்டு உரிய ஏரியாவில் அதை வளர்க்கணும். அந்த தார் ரோட்டுக்கு மெயின் ரோட்டுக்கெல்லாம் ஆடு மாடு வரக்கூடாது. இங்கே வந்துட்டு இருக்குது. ஸ்ரீலங்காவில் அதிகமான இடங்கள்ல மாடு நடமாடுது ரோட்டில், ஆடுகள் நடமாடுது ரோட்டில். இதுக்கான வழி என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்துருக்கிறீங்களா அப்படின்றத கட்டாயமாக சொல்லுங்கள். இது முக்கியமான ஒரு விஷயம். மக்கள் நீங்கள் சொல்லுங்க, உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து நிறைய பேர் கேட்பீங்க, நீங்கள் எங்கே சார் போயிருந்தீங்க 2-3 நாளாக காணலை உங்களை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. உண்மையிலே எங்களோட வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, எங்களுக்கும் பல தேவைகள் இருக்குது தானே. அந்த காரணத்தினால நியூஸ் சொல்ல வர இயலாமல் போயிட்டுது, மக்களுக்கான பார்வையை கொண்டு வரதுக்காக இயலாமல் போயிட்டுது. அதனால் எல்லோரும் மன்னிச்சு கொள்ளுங்க. இனிமேல் தொடர்ந்து நம்மளுடைய சேவைகளை நாங்கள் தொடர்ந்து ஆற்றிக்கொண்டு போவோம். மக்களுக்கான பார்வை இது, மக்களுக்கான பார்வையை நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம் அப்படின்றத நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் உங்களுக்கு.